வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம் நம்பர் 4 அண்ட் 6 தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? From the following particulars of two self-occupied house, advise the owner as to which house he should choose as self-occupied for the assessment year 25-26. ஆக்சுவலி இங்க குடுத்திருக்க கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இது வந்து ப்ரீவியஸா ஒரு 2 இயர்ஸ் பேக் என்ன பாத்தீங்கன்னா, ஒரு செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இல்ல. இப்ப 2 செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஹவுஸ வந்து செல்ஃப் ஆக்குபைடுன்னு வச்சிருப்பாங்க. அண்ட் இன்னொரு ஹவுஸ பாத்தீங்கன்னா டீம் டு பி லெட் அவுட் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இப்ப லேட்டஸ்டா நமக்கு என்ன இருக்கு ப்ரொவிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு 2 செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ்க்கு பெர்மிஷன் உண்டு. அதுக்கப்புறம் இருக்க ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிய தான் என்ன சொன்னாங்கன்னா, டீம் டு பி லெட் அவுட் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இங்க வந்து நமக்கு கொஸ்டின் குடுத்திருக்கிறது 2 செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ் தான் குடுத்திருக்காங்க. அதுல ஒண்ணு செல்ஃப் ஆக்குபைடு அண்ட் இன்னொன்னு டீம் டு பி லெட் அவுட் அப்படின்னு இவங்க கொஸ்டின் குடுத்திருக்கிறது வந்து ராங் ஆக்சுவலி. இது பாத்தீங்கன்னா செல்ஃப் ஆக்குபைடு தான் 2மே. ஓகே. அப்ப அத மாதிரி தான் நம்ம இப்ப ட்ரீட் பண்ண போறோம். ஓகே. 2க்கு மேல செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ் வச்சிருந்தாதான் அதெல்லாம் டீம் டு பி லெட் அவுட் கேட்டகரிக்கு வரும். ஓகேவா? எஸ். இப்ப பாருங்க, முனிசிபல் ரெண்டல் வேல்யூ ஹவுஸ் ஏக்கு 24 அண்ட் பிக்கு 30,000. முனிசிபல் டாக்ஸ் 2,000, 3,000. கிரவுண்ட் ரெண்ட் 500,000. ஃபயர் இன்சூரன்ஸ் பிரீமியம் paid 1,000, 2,000. Interest on loan taken to construct the house 15,000, 18,000. Other income 1 lakh. ஓகேவா? இப்ப பாருங்க, இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம வந்து டோட்டல் இன்கம் என்னன்றத கண்டுபிடிக்க போறோம். இப்ப இது 2மே செல்ஃப் ஆக்குபைடு அப்படின்றதுனால நமக்கு வந்து எந்த ஒரு ப்ரொவிஷன்ஸும் நம்ம வந்து இன்கார்பரேட் பண்ண மாட்டோம். வெறும் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் மட்டும் தான் நம்ம எடுக்க போறோம். எஸ். இப்ப பாருங்க, முனிசிபல் ரெண்டல் வேல்யூ எடுத்து போட்டாச்சு. இப்ப அடுத்து கம்பேர் பண்றதுக்கு ஃபேர் ரெண்டலோ ஸ்டாண்டர்ட் ரெண்ட் எதுவுமே கிடையாது. அதனால நமக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்ஃப் ஆக்குபைடுக்கு நெல்லு தான். சோ நம்ம அதை டைரக்டாவே போட்டுடலாம். முனிசிபல் டாக்ஸும் கிடையாது, நெட் ஆனுவல் வேல்யூவும் கிடையாது. இப்ப நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இருக்கு இல்லையா? இது பாருங்க 15,000, இது 18,000. இந்த 2மே பாத்தீங்கன்னா செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ்க்கு வந்து நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். பிகாஸ் இது வந்து எப்ப இந்த லோன் எடுத்தாங்க அண்ட் எப்ப ரீபே பண்ணாங்க அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எதுவுமே இல்லை. பட் நமக்கு இன்ட்ரெஸ்ட்னு அவங்களே கால்குலேட் பண்ணி கொடுத்ததுனால நம்ம இதை எலிஜிபிள் டிடக்ஷன் அப்படின்ற பேர்ல நம்ம வந்து இதை பண்ணிக்கலாம். 15,000, 18,000. அப்ப மொத்தம் பாத்தீங்கன்னா நமக்கு லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, ஹவுஸ் ஏல 15,000, பிக்கு வந்து 18,000 வந்துருச்சு. இப்ப நமக்கு டோட்டல் இன்கம் வேணும். இங்க நம்ம கிட்ட அதர் இன்கம் இருக்கு ஹவுஸ் ஏல. இந்த இன்கம் இந்த லாஸ் செட் ஆஃப் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப எழுதிக்கலாம் பாருங்க, அதர் இன்கம் 1 lakh. இப்ப லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ஏ வந்து 15,000 அண்ட் லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் பி வந்து 18,000. இது ரெண்டுத்தையும் செட் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது தான் நம்மளோட டோட்டல் இன்கம். நெட் இன்கம் பாத்தீங்கன்னா 67,000. ஓகே, புரிஞ்சுதா? எஸ். இப்ப நமக்கு கொஸ்டின்ல வந்து ஒன்னு செல்ஃப் ஆக்குபைடு ஒன்னு லெட் அவுட் அப்படின்னு சொன்னாலுமே நமக்கு ப்ரொவிஷன் படி என்ன அப்படின்னா 2 ஹவுஸ வந்து நம்ம செல்ஃப் ஆக்குபைடா வச்சுக்கலாம். அதுக்கு மேற்பட்டு இருந்ததுனா தான் லெட் அவுட்டா நம்ம ட்ரீட் பண்ணணும். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? Rahu has occupied 3 houses for his residential purpose. Particulars of which are as follows. பாருங்க, ரகுன்றவர் 3 ஹவுஸையுமே ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்றாரு. அப்ப இந்த கேட்டகரியில தான் நம்ம என்ன பண்ண போறோம்? 2 செல்ஃப் ஆக்குபைடாவும் அண்ட் 1 வந்து லெட் அவுட்டாவும் வைக்க போறோம். ஓகே. எது வந்து நம்ம லெட் அவுட்டா வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதோட வேல்யூ கம்மியா இருக்கும் அதை லெட் அவுட்டா வச்சுக்கணும். வேல்யூ கம்மியா இருந்தாதான் நமக்கு இன்கம் வந்து கம்மியா வரும். அப்ப நம்ம டாக்ஸ் வந்து பே பண்ண வேண்டியது இல்ல நிறைய. அதுக்காக தான் இது மாதிரி எந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ கம்மியா இருக்கோ அதை லெட் அவுட், அதிகமா இருக்கிறது செல்ஃப் ஆக்குபைடு அப்படின்னு வைக்கிறோம். ஏன்னா அதிகமா இருக்கிறது நம்ம செல்ஃப் ஆக்குபைடு வச்சாலும் நமக்கு வந்து என்ன டிடக்ஷன் மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும். அப்ப நம்ம லாஸ் காமிச்சுக்கலாம் இல்லையா? அது நமக்கு வந்து கெயினா இருக்கும். ஓகே. இப்ப பாருங்க, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 3 இருக்கு. ஏ, பி, சி சொல்லிட்டு ஏ வந்து 60,000, 80,000 இருக்கு. அப்ப இது ஜாஸ்தி இருக்கு. இது பாத்தீங்கன்னா 20, 22 இருக்கு. கம்பேர் பண்ணும்போது சியை கம்பேர் பண்ணும்போது இது வந்து நமக்கு என்னவா இருக்கு? அதிகமா இருக்கு. அதனால நம்ம சியை வந்து லெட் அவுட்டா வச்சுக்கலாம். டீம் டு பி லெட் அவுட். அண்ட் பியும் ஏவும் நமக்கு செல்ஃப் ஆக்குபைடுன்னு வச்சுக்கலாம். ஓகே. செல்ஃப் ஆக்குபைடு அப்படின்னா கிராஸ் ஆனுவல் வேல்யூ நெல்லு தான். ஓகே. அப்ப ஆனா இதுக்கு கண்டுபிடிக்கணும் ஹவுஸ் சிக்கு. சோ நம்ம முனிசிபல் ரெண்ட் எழுதுவோம். எழுதியாச்சு. அடுத்து ஃபேர் ரெண்டல் வேல்யூ எழுதுவோம். எழுதியாச்சு. இது ரெண்டுத்துல எது ஹையரோ
அது வந்து நமக்கு ERV இங்க 85,000, இங்க 22,000, இங்க 21,000. இப்ப ஸ்டாண்டர்ட் ரெண்டோட கம்பேர் பண்ணுவோம். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இங்க 65, இங்க இல்லன்னு சொல்லிட்டாங்க, நாட் அப்ளிகபிள்ட்டு. அண்ட் இங்க இல்ல. இப்ப இது ரெண்டுத்துல எது லோ அப்படின்னா 65. இங்க வந்து 22 தான் எடுத்துக்கணும், இங்க 21 தான் எடுத்துக்கணும். அப்ப கிராஸ் ஆனுவல் வேல்யூ என்ன? ஹவுஸ் ஏவும் ஹவுஸ் பியும் நம்ம செல்ஃப் ஆக்குபைடு, அதனால அதுக்கு நெல் போட்டாச்சு. ஹவுஸ் சி மட்டும் 21. ஓகே, இப்ப முனிசிபல் டாக்ஸ் மைனஸ் பண்ணலாமா? நமக்கு ஏக்கும் பிக்கும் கிடையாது, பிகாஸ் அது செல்ஃப் ஆக்குபைட். சி பாத்தீங்கன்னா 10% சொல்லிட்டாங்க. 10% எதுல கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த முனிசிபல் ரெண்டல் வேல்யூல தான். அப்ப 15,000ல 10% போட்டோம் அப்படின்னா 1,500. ஓகேவா? இப்ப இதை மைனஸ் பண்ணலாம், வர்றது நெட் ஆனுவல் வேல்யூ. நெட் ஆனுவல் வேல்யூ செல்ஃப் ஆக்குபைடுக்கும் கிடையாது. இப்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணலாம். இப்ப பாருங்க, மத்த எந்த ஒரு டிடக்ஷனும் பண்ண வேண்டியது இல்லை. டைரக்டா நம்ம இன்ட்ரெஸ்ட் போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இங்க இருக்க நெட் ஆனுவல் வேல்யூ ஒண்ணு இருக்கு இல்லையா? இதுக்கு டிடக்ஷன் போடணும். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எவ்வளவு அப்படி பார்த்தா 30%. அப்ப 19,500ல 30% போட்டீங்கன்னா 5,850. அப்ப பேலன்ஸ் என்ன வருது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் borrowed ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லையா? இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? டிடக்ஷனா கிளைம் பண்ணலாம். இது வந்து எப்ப வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா 88ல வாங்கியிருக்காங்க. இது 99ல வாங்கியிருக்காங்க. ஓகே, அதாவது 1499க்கு அப்புறம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா 30,000 தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து கிளைம் பண்ண முடியும் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு. லெட் அவுட்க்கு பிரச்சனை கிடையாது. இது செல்ஃப் ஆக்குபைடு தான். ஆனா நான் உங்களோட இன்ட்ரெஸ்டே எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 15,000 தான். சோ நம்ம இதை ஃபுல்லாவே நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அப்ப இந்த 20யும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் borrowedல 20, இங்க 15. ஓகே, இப்ப இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த 20மே லாஸ் தான், இந்த 15மே லாஸ் தான். இங்க பாத்தீங்கன்னா 19,500ல இந்த 5,850 போயிடுச்சுன்னா இன்கம் இது 13,650. ஓகே, அப்ப ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சில நமக்கு இன்கம் வந்திருக்கு அண்ட் ஏக்கும் பிக்கும் நமக்கு லாஸ் வந்திருக்கு. சோ இந்த சில வந்த இன்கம் இந்த லாஸ் வந்து செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்க, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி போட்டாச்சு. அப்புறம் லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ஏ 20 அண்ட் லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் பி 15. அப்ப இது ரெண்டும் பாத்தீங்கன்னா லாஸ் 35,000, இன்கம் வந்து 13,650 தான். ஓகே, இந்த இன்கம் போச்சு அப்படின்னா இன்னமும் லாஸ் தான் நம்ம கிட்ட இருக்கும். எவ்வளவு அப்படின்னு பாருங்க, 21,350 லாஸ். ஓகே, புரிஞ்சுச்சா? ரெண்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா ரெண்டுமே நம்ம வந்து செல்ஃப் ஆக்குபைடுன்னு சொல்லிடலாம். இல்ல ரெண்டுக்கு மேற்பட்டு இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு மேற்பட்டதெல்லாம் நம்ம டீம் டு பி லெட் அவுட். டீம் டு பி லெட் அவுட்ன்றது லெட் அவுட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அந்த சேம் ட்ரீட்மெண்ட் தான் இந்த டீம் டு பி லெட் அவுட்க்கு கொடுக்கணும். ஓகே, எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யோர் பேஷண்ட் லிசனிங்.